وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை பிரகாரம் தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த தருணத்திலே குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பிலே ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் அந்த மனிதன் மரணித்த பிறகு அவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளை சந்திப்பான் என்ற செய்திகளையும், நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மன்றத்திலே தீயவர்கள் எப்படிப்பட்ட அடையாளங்களோடு எழுப்பப்படுவார்கள் என்ற செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்திகள், மஹ்ஷர் மன்றத்திலே நல்லவர்கள் சில அடையாளங்களோடு இருப்பார்கள், தீயவர்கள் அதிபயங்கரமான அடையாளங்களோடு இருப்பார்கள். சில தீயவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவர்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதையும், நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்தவர்கள் சிலரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த செய்தியையும் பார்த்துவிட்டு இறுதியாக மஹ்ஷர் மன்றத்திலே மறுமை நாளிலே நபிமார்கள் கூட உதவ முடியாத ஒரு நிலை அங்கே ஏற்படும். அந்த செய்தியும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே என்னுடைய சகோதரர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள்கிட்ட. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள், நீங்க எங்களை பார்க்க தானே செய்றீங்க, நாளை மறுமையில எப்படி அடையாளம் கண்டு கொள்வேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நீங்கள்லாம் யார் தெரியுமா, எனக்கு தோழர்கள், நீங்களாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னது யாரு தெரியுமா, பின்னாடி ஒரு மக்கள் வருவாங்களே, என்னை பார்க்காமலேயே என்னை நம்பிக்கை கொண்டிருப்பாங்களா இல்லையா, அவர்களைத்தான் என்னுடைய சகோதரர் நான் சொல்றேன். அவர்களை நான் இந்த உலகத்தில் பார்த்தது கிடையாது. யாரை சொல்றாங்க? நம்மை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு செயலையும் முன்னுதாரணமாக இந்த நபியைத்தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். யாரை சொல்ல, எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அவர்கள் நாளை மறுமையில் வருவார்கள். எப்படி தெரியுமா? அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கும், அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கும். எதன் காரணத்தினால? உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, தொழுகையை நிலைநாட்டியதற்காக ஒழு செய்திருப்பார்களா இல்லையா? அந்த உழுவின் பிரதான உறுப்புகள் எல்லாம் மறுமை நாளில் அவர்களுக்கு மிக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். இதை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்வேன். எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கருப்பு குதிரைகள் நிறைய இருக்குது.
நிறைய குதிரை வச்சிருக்கான், எல்லாமே கருப்பு குதிரை. அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில முகமும் கை கால்களும் வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு குதிரையை அவன் விடுகிறான். எல்லாமே கருப்பு குதிரையா இருக்குது. ஒரே ஒரு குதிரை மட்டும் பஞ்ச கல்யாணி குதிரை. அந்த பஞ்ச கல்யாணி குதிரைன்னா முகம் வெள்ளையா இருக்கும், உடம்பு கருப்பா இருக்கும், கையும் காலும் வெள்ளையா இருக்கும். இதை அவன் என்ன செய்யறான், அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில விடுகிறான். அப்ப அடையாளம் கொண்டு கொள்வானா மாட்டானா? அதான் இருக்குது பஞ்ச கல்யாணி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி நாளை மறுமையிலே என்னுடைய சகோதரர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். அப்ப இந்த அடையாளத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக கைகால்கள் உழு செய்ததினால் கைகால்கள் எல்லாம் பிரகாசமாக, முகம் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்வோம், அதற்காக நாம் முயற்சிப்போம். இப்படி ஒரு விஷயம், இப்படி நல்லவர்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தில் எழுப்பி விட்டுருவான். அதே மாதிரி இன்னும் சில மக்கள், இன்னும் சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவருடைய கழுத்து உயர்வா இருக்கும், உயர்ந்து போய் இருக்கும். அது ஒரு அந்தஸ்து. இப்படி கழுத்து உயர்ந்தவர்களாக ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மறுமையில இருக்கும். அது ஒரு அந்தஸ்தான ஒரு அடையாளம். யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இவர்களெல்லாம் யார் என்றால், உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்காக அழைப்பு விட்ட முஅத்தின்கள். யாரு? பாங்கு சொல்றாங்களா இல்லையா? இவர்களுக்கு அல்லாஹ் நிச்சய மறுமையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறான். பொதுவாக நாம முஅத்தினை மதிக்கிறதே கிடையாது, அப்படித்தானே? முஅத்தின் சொன்னா அவர் அவர் ஏதோ ஒரு பண்றாங்க மாதிரி, சாதாரண வேலை இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹ்வை அழைப்பதற்காக பாங்கு சொன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கழுத்து உயர்ந்தவர்களாக ஒரு அந்தஸ்தான தோற்றத்தில் எழுப்பி விட்டுருவான். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஓ, இவங்களெல்லாம் யாரு? உலகத்தில் வாழும் பொழுது பாங்கு சொன்னவர்கள். பாங்கு சொல்வதற்குரிய நன்மையை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எப்படி? பாங்கு சொல்வதிலும் சஃப்ல, தொழுகையிலே சஃப்ல முதல் வரிசையில நிற்கக்கூடிய அந்த நன்மையையும் மக்கள் அறிவார்களானால் அதற்காக போட்டி போட்டு என்ன செய்வாங்க? முன்னாடி வந்து நிற்பாங்க. சீட்டு போட்டு புலுக்கி தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அதற்கும் அவர்கள் தயாராவார்கள். அப்படிப்பட்ட நன்மை பாங்குக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, பாங்கு சொல்வர்கள் எல்லாம் இப்படி ஒரு உயர்வான கழுத்து, நீண்ட ஒரு கழுத்தோடு அந்தஸ்தில் எழுப்பப்படுவார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கூட்டம் மறுமையில மஹ்ஷர் மண்டபத்தில் தல்பியாவை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இந்த தல்பியா ஓதுறமா இல்லையா? ஹஜ்ஜுடைய கிரியை செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அந்த ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் யதார்த்தமாக மூத்தாகிவிட்டால், யதார்த்தமாக மூத்தாயிட்டாங்கன்னா அல்லாஹ் எப்படி எழுப்புவானா? அதே நிலையிலே எழுப்புவான். நாளை மறுமையில் அவர்கள் எழும்பும் பொழுது அல்லாஹ்வை தல்பியா சொன்னவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அடையாளங்கள்ல ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த மஹ்ஷர் மன்றத்தில் தீயவர்கள் அதிபயங்கரமான அடையாளங்களோடு எழுப்பப்படுவார்கள். அதற்கு முன்னாடி நம்முடைய குலையை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் மஹ்ஷர் மன்றத்தில் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அமல்கள் செய்கிறார்களா இல்லையா? நல்ல அமல்கள். இந்த அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா முதல்ல நடந்துக்கணும். நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள்லாம் யாருக்காக? என்னை படைத்த இறைவனுக்காக. இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். இஹ்லாஸ், உள தூய்மை. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவை அனைத்துமே யாருக்கு? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்குத்தான் என்ற
இஹ்லாஸான எண்ணம் நம்முடைய உள்ளத்துல முதல்ல இருக்கணும். இந்த இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்களேன், நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில பதிவுப்பட்ட செய்தி 4919 செய்தியாக இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு காட்சி தருவதாக அல்லாஹ் வருவான். இந்த சம்பவம் பெரிய சம்பவம் தான், நிறைய ஹதீஸ்ல வருது. இருந்தாலும் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன், குறுக்கலா சொல்லிக்கிறேன், சுருக்கமா சொல்றேன். மறுமை நாளில் அல்லாஹ் வருவான் மக்களுக்கு காட்சி தருவதற்காக. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கும் அந்த அடியார்களுக்கும் இடையில ஒரு திரை ஒன்று இருக்கும். அல்லாஹ் ஒளிமயமானவன், இந்த கண்ணை கொண்டுலாம் பார்க்க முடியாது. உலகத்தில் இதுவரைக்கும் அல்லாஹ்வை யாரும் பார்த்ததே இல்லை. ரப்புல் ஆலமீனை யாருமே பார்த்தது கிடையாது. ஈவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட ரசூலுல்லாஹ்ட்ட கூட கேட்டாங்க, மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனேயே நீங்க அல்லாஹ்வை பார்த்தீங்களா, இப்படி பேசிக்கிறாங்கன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆயிஷா, அல்லாஹ் இந்த கண்ணால பார்க்க முடியாது, அவனோ ஒளிமயமானவன், அவன் தான் கண்களை பார்த்து கொண்டிருக்கான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நபிமார்கள் முதற்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யல, இந்த உலகத்துல பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட ஒரு தடவை கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. வா இந்த இடத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிட்டான். மூசா நபி வந்தாங்க. அந்த பாறைக்கு நான் காட்சி தரேன், அந்த பாறை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை காட்டினா பாறை சுக்குநூறாக உடைந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. ஆனால் நாளை மறுமை நாளில் நல்லவர்கள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையில ஏற்படுத்தலாம். இப்போ அல்லாஹ்வுக்கு அந்த அடியார்களுக்கு இடையில ஒரு திரை ஒன்று இருக்கும். அந்த திரையை அல்லாஹ் லைட்டா விளக்குவான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாளில் இறைவன் காட்சி தருவதற்காக திரையை அகற்றும் பொழுது அவனுடைய காலை இறைவன் வெளிப்படுத்துவான். ரப்புல் ஆலமீனுடைய கால் தெரியும். காலை பார்த்த உடனேயே அந்த இடத்துல இருந்த மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் சஜிதாவில் விழுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்னைக்கு நாம சஜிதால விழுறோமா இல்லையா? இந்த தலையை கொண்டு வேற யாருக்கு நம்ம வைக்க மாட்டோம். இந்த தலையை கொண்டு கல்லுக்கோ மண்ணுக்கோ மனுஷனுக்கோ மகானுக்கோ இறந்து போன மனிதர்களுக்கோ கபூர்ல போய் இன்னைக்கு முற்றாங்களே, இது மாதிரி நாம செய்யக்கூடாது. இந்த தலையை சிரம் தாழ்த்துவதாக இருந்தால் படைத்த ரப்புக்கு மட்டும்தான் சிரம் தாழ்த்தணும். அப்படி யாரெல்லாம் சிரம் தாழ்த்தினார்களோ அப்படிப்பட்ட மூமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய காலை பார்த்த உடனே சஜிதாவில் விழுவார்கள். சில பேர்களால் சஜிதா செய்ய முடியாது, அவர்கள் குனிய முற்படுவார்கள், அவருடைய முதுகு குனியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டைய மாதிரி அப்படி நிற்கும். கட்டை மாதிரி அவங்க குனிய நினைப்பாங்க, சஜிதா செய்ய நினைப்பாங்க, அவர்களால் முடியாது. யார் தெரியுமா? அவர்கள்லாம் உலகத்தில் வாழும் பொழுது தொழுதிருப்பார்கள். ஆனால் அந்த தொழுகை யாருக்காக? அல்லாஹ்வுக்காக இல்ல, பேருக்காக, புகழுக்காக, முகஸ்துதிக்காக, பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக. இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய காலை பார்க்கும் பொழுது சஜ்தா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் அலட்சியமாக இருந்தார்கள். அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதார்கள். இப்படிப்பட்ட இஹ்லாஸ் இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் ஒரு கால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரெல்லாம் விளம்பரத்துக்காக நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் விளம்பரப்படுத்தி விடுவான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 68வது அத்தியாயம் 42வது வசனம், யௌம யுக்ஷஃப் அன் சாக்கின் வ யதுஊன சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், கெண்டை காலில் இருந்து திரை அகற்றப்பட்டு அவர்கள் சஜிதா செய்ய அழைக்கப்படும் அந்த நாளில் அவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். மிகப்பெரிய கை சேதங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமை நாளில் ரப்புல் ஆலமீன் காலை பார்க்கும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அல்லாஹ் அப்படி யாருக்கு கொடுக்க மாட்டிருக்கிறான்? முகஸ்துதிக்காக, விளம்பரத்துக்காக,
பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக செய்தவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தி இந்த இடத்துல சொல்வதற்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நாளை மறுமை நாள்ல ஒரு 3 பேரை அல்லாஹ் விசாரிக்க முதலில் விசாரிக்கக்கூடிய 3 பேரை தான் பைசல் பண்றான் அல்லாஹ். யாரு? எல்லாம் சாதாரண ஆள் நினைக்காதீங்க, எல்லாம் பெரிய பெரிய அமல்கள் செய்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 3865 செய்தியாக. அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு வீர மரணம் அடைந்த ஒரு ஷஹீத் அந்தஸ்து பெற்றவர். ஷஹீத் அந்தஸ்துனா சாதாரண விஷயமா? தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு உயிர் தியாகியை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடையை சொல்றான். உனக்கு நான் ஆரோக்கியத்தை தந்தேன், உனக்கு நான் பலத்தை தந்தேன், என்ன செஞ்ச உலகத்துல? அப்ப அவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த அருட்கொடையை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த அருட்கொடை வச்சு நான் என்ன தெரியுமா பண்ணேன்? உன்னுடைய பாதையில் போரிட்டு வீரமரணம் அடைஞ்சேன். என்னுடைய உயிர் தொண்டை குழி அடையும் வரைக்கும் நான் போராடி நான் வீரமரணம் அடைஞ்சேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட அவர் சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஆமா நீ பண்ணது உண்மைதான், நீ போர்ல கலந்து கொண்டு எனக்காக உயிரை விட்டதாம், உன் உயிர் போச்சுதான். ஆனால் நீ உண்மையிலே எனக்காகத்தான் நீ பண்ணியா? உன் உள்ளத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? நீ எனக்காக பண்ணல, உன் உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, நீ இறந்த பிறகு உன்னை எல்லோரும் என்ன செய்யணும்? இவர் தான்ப்பா இஸ்லாத்துக்காக உயிரை விட்டாரு, பெரிய பெரிய தியாகி என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் உன்னுடைய உள்ளத்துல இருந்துச்சு. நீ எதை எதிர்பார்த்து செஞ்சியோ அது கிடைச்சிருச்சு, உனக்கு இங்க கூலி இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா, இவனை முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள். சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? உயிரங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய உடலை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய சொத்து பத்துகளை இழப்பது கூட நம்ம வரமாட்டோம். ஆனா உயிரை ஒத்த விடுறான்னு சொன்னா அது பெரிய விஷயம். ஆனா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? நரகத்தை கூட. என்ன காரணம்? உள்ளத்துல இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக இல்ல. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? முகம் குப்புற நரகத்தை கொலை நடுங்குதா இல்லையா? அல்லாஹ் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஷஹீதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். மௌத்தான உடனே சொர்க்க நேரா. மறுமையில விசாரணைக்கு அப்புறம் மனித வடிவத்தில் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எந்த வடிவத்தில் இருப்பாங்க? எந்த வடிவத்தில்? பறவை வடிவத்தில் இருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அப்ப அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை பண்ணவங்க உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாதனால அவங்க சேரக்கூடிய இடம் இங்க நரகம். அடுத்த 2வது ஆளால கூப்பிடுறான். அவர் யாரு? ஆலிம், குர்ஆனை ஓதியவர், குர்ஆனை கற்றவர், மனப்பாடம் பண்ணியவர், அதை படித்து மக்களுக்கு எடுத்து சொன்னவர். இப்படிப்பட்ட ஒரு ஆலிம் பெருந்தகையை அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவருக்கு கொடுத்த அருட்கொடையெல்லாம் சொல்றான். உனக்கு இந்த மாதிரி ஞானத்தை தந்தேன், கல்வி அறிவை தந்தேன், என்ன பண்ணினேன்? அப்ப அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நான் குர்ஆனை கற்றேன், கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கு எடுத்து சொன்னேன் யா அல்லாஹ். என் பேச்சை கேட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்குலாம் வந்தாங்க யா அல்லாஹ் என்று அவர் சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ செஞ்சதெல்லாம் உண்மைதான், நீ குர்ஆனை கற்றாய், அதன் பிரகாரம் மக்களுக்கு சொன்ன எல்லாம் உண்மைதான். ஆனா எதுக்கு தெரியுமா சொன்ன? ஏன் தெரியுமா நீ பேசுன? ஏன் தெரியுமா நீ பிரச்சாரம் பண்ண? ஏன் தெரியுமா குர்ஆனை நீ அப்படி ஓதுன? உன்னை எல்லோரும் மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய ஒரு தாயி, இவர் பேசினா அப்படி இருக்கும், இவருடைய பேச்சில எல்லாரும் வந்து விடுவார்கள் என்று மக்கள் உன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்ற எண்ணம் தான் உன்னுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. நீ எதை எதிர்பார்த்து செஞ்சியோ அது கிடைச்சிருச்சு. எல்லாம் பேசிட்டாங்க, நீ பெரிய பெரிய தாயி, பெரிய காரி, நீ எதிர்பார்த்தது கிடைச்சிரு ராஜா, உனக்கு இங்க கூலி இல்லை, ஓடு என்று அல்லாஹ் செய்வான். அங்க சொல்லுவான், இவனையும் முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள். ஆலிம் ஆவது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஆலிம் ஆவது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம அதுக்கு தயக்கம் காட்டுறோம். இந்த ஊர்ல எத்தனையோ ஆஃபில்களை உருவாக்குறோம், ஆனா ஆலிம்களை உருவாக்குறதுக்கு நம்ம தயக்கம் காட்டுறோம். மதரசா படிக்க வைக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறோம். பெரிய பெரிய படிப்புக்கு அனுப்புறோம், டாக்டர், இன்ஜினியர், அது இதுன்னு அனுப்புறோம். தப்பு இல்லதான். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்ப வேண்டுமே. ஆனா அனுப்புறதுக்கு யாரும் முன் வரல. ஊருக்கு ஒரு அழைப்பாளர் வேண்டும். அழைப்பாளர் இல்லாத காரணத்தினால எங்க நாம என்ன செய்யறோம்? கூட்டு வந்து அழைப்பு பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறோம். அனுப்புறோமா? அனுப்ப மாட்டோம். ஏன் அனுப்ப மாட்டோம்? பை மதரசாக்கு அனுப்ப அவங்க படிப்பு என்ன ஆகுது? நல்ல படிக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க? நல்ல படிக்கிறவங்கள காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க.
ஒண்ணுமே ஏறாம இருக்கிறதுமா இல்லையா, அவனை தான் மதரசாக்கு அனுப்புறது. வந்து கேட்பாங்க, அஜரத்தி நம்ம வீட்டில் 2 பசங்க இருக்கிறானுவோ, ஒத்த நல்லா படிக்கிறான், அவனை அந்த லைன் அனுப்பிட்டேன். ஒத்த இருக்கிறான், வீட்டுக்கே அடங்க மாட்டிருக்கிறான், பயங்கரமான சேட்டை, என்ன செய்யணும் அவனை? ஏதாவது நல்ல மதரசா இருந்தால் சொல்லுங்களேன். உங்களுக்கே அடங்காதவன் எப்படி அடங்குவான்? அவனை தான் சேர்க்கறதுக்கு முற்படுறோம். அப்ப அந்த மாதிரி ஆட்களை சேர்த்தா அவன் எப்படி வருவான்? பாதிலேயே வந்துடுறான். அதனால தான் நீங்க மதரசாக்களை பார்க்கல, ஆரம்பத்தில் நிறைய அட்மிஷன் வரும். 4 வருஷம் கொண்ட அந்த கோர்ஸ்ல 4 வருஷம் முடிச்சு வர்றது எத்தனை பேரு? 2 பேரு, 3 பேரு, 4 பேரு, 5 பேரு, 10 பேரு, எல்லாம் கடையில் ஓடி வந்துடும். நம்ம யாரை சேர்க்கறதுக்கு முற்படுறோம்? வீட்டுக்கு அடங்காதவன், படிப்பு ஏறாதவன், இந்த மாதிரி ஆட்கள் சேர்க்க, நல்ல படிகளை சேர்க்க மாட்டேங்கிறோம். அப்ப அப்படி சேர்த்தால் எவ்வளவு பெரிய காரியம். அப்ப அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியும் கூட அவர்களுடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால அல்லாஹ் நினைச்சான் அவரையும் நரகத்துல முகம் குப்புற தள்ளி விடுகிறான் என்ற செய்தியும் பார்க்கிறோம். மூன்றாவதாக செல்வம், வசதி படைத்தவரை, காசு பணம் நிறைய இருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா நல்லா கொடுத்திருக்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாரு. சாதாரண கிள்ளிலாம் கொடுக்கல, யார் எப்ப வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. அல்லாஹ் அவரை கூப்பிடுறான், இங்க வா, உனக்கு தந்தனா, பொருளாதாரத்தை தந்தனா? ஆமாயா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய தந்த, என்ன செஞ்ச? அள்ளி அள்ளி கொடுத்தேன் அல்லாஹ். யாரெல்லாம் வந்து கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன். பள்ளிவாசல் என்று கேட்டால் 1 லட்சம், திக்கட்டவர்கள் வந்தால் அவருக்கு 2 லட்சம், எல்லாத்தையும் கொடுத்தேன் அல்லாஹ். சொல்லுவாராம், நீ செஞ்சதெல்லாம் உண்மைதானா ராஜா, நீ பண்ணதெல்லாம் உண்மைதான், எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா எதுக்கு கொடுத்தேன்? உன் உள்ளத்துல இருந்துச்சு, உன் உள்ளத்துல என்ன இருந்துச்சு? உன்னை எல்லாரும் பெரிய கொடை வல்லன்னு போட்டணும். எப்பா இவர் தான் அள்ளி கொடுத்தாரு, இவர் தான் நிறைய கொடுத்தாரு, இவர் சாதாரண ஆள் இல்லை. பள்ளிவாசலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டா கூட உபயம் அப்துல் காதர் போட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போடணும். கஞ்சி, முதல் கஞ்சி பேரை போடி. எதுக்கு? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். வெளிப்படையா தர்மத்தை கொடுக்கலாம், ஆனா உள்ளத்துல நாம கொடுக்கிற மாதிரி இவனும் கொடுக்கணுங்கிற என்ன இருந்துச்சுன்னா அல்லாஹ் கூலி தருவான். இல்ல நம்ம போன பெரிய மரியாதை, இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நினைச்ச வைங்களேன், எத்தனை கோடியை செலவழிச்சாலும் சரி அல்லாஹ் தூக்கி முகத்தில் எறிந்து இப்படிப்பட்ட ஆளை நினைச்சுவான், தூக்கி நரகத்தில் எல்லாம் போட்டுருவான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த செல்வம் படைத்தவர், வசதி படைத்தவர், தான தர்மம் பண்ணிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், நீ எனக்காக பண்ணல, உன்னை எல்லோரும் போற்றி புகழ வேண்டும், பெரிய கொடை வள்ளல், பெரிய வள்ளல் என்று சொல்லணும். எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ எதை எதிர்பார்த்து செஞ்சியோ அது கிடைச்சிருச்சு, உனக்கு இங்க கூலி இல்லை, இவரையும் முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொன்னா 3 செயல்களும் பாருங்களேன், 3 அமல்கள், ஷஹீத் அந்தஸ்து, கல்விமான், பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கிறது, இது எல்லாம் டாப். இந்த டாப்பான அமல்கள் செய்தவர்கள் உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாதனால, முகஸ்துதிக்காக, பேருக்காக, புகழுக்காக பண்ணதுனால அல்லாஹ் தூக்கி கடாசிடுறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்கணும். ஒரு 10 பைசா, ஒரு 10 ரூபாய் நாம கொடுக்கிறவங்கள, இது என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தத்துக்காக நான் கொடுக்கிறேன், இப்படிதான் இருக்கணும். ஓ யுத்ஹிமுன அத்தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் ஓ யதீமம் வஸீரா, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் இவர்கள் செலவழிப்பார்கள். எதுக்கு தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, நாளை மறுமையுடைய கடுமையிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மூமின்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை, இஹ்லாஸ் தன்மையை, முகஸ்துதி இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? அமல்கள் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமையில ஏற்படுத்துகிறான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மஹ்ஷர் மண்டலத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீயவர்களை எழுப்புகின்றான். எப்படி எழுப்புறான்? முதல்ல யாருன்னு சொன்னா, கஞ்சத்தனம் பண்றாங்களா இல்லையா? கஞ்சத்தனம், காசு பணத்தை கொடுக்காம, அதாவது கொடுத்தவங்க இஹ்லாஸ் இல்லாத நரகத்துக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் நிறைய வாரி வழங்கி இருக்கிறான், ஆனா கொடுக்க மாட்டாங்க. தனக்கு வேணும் தனக்கு வேணும் சொல்லி யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில என்ன செய்வார்கள்? என்ன செய்யப்படுவார்கள்? இவன் என்னத்தை சேர்த்து வச்சானோ அதை வச்சு எல்லாம் என்ன செய்வான்? அவங்களுடைய கழுத்தை போட்டு நெரிச்சிருவான் அல்லாஹ். காசு பணம் எல்லாத்தையும். இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்கள், சதக்கா கொடுக்காதவர்கள், எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று தன்னகத்தை வைத்துக் கொண்டவர்கள் நாளை மறுமையில் எப்படி சொல்லப்படுமா? இந்தா நீ சேமித்து வைத்தது. ஜக்காத்து கொடுக்காதவர்கள், ஆடு மாடுக்கு தங்கத்துக்கு அவனுடைய பொருளாதாரத்துக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் மறுமையில பாம்பாக மாறி, ஆடாக மாறி, ஒட்டகமாக மாறி அவனை வேதனை செய்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இங்கன்னு சொன்னா
ஆல இம்ரான்ல 180வது வசனம், ஒலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைருல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவக்கூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்ள் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, தனது அருளிலிருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, யார் கருமியா நடக்கிறாரோ, அவர் அது தமக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். என்னமோ நல்லது நினைச்சிட்டு இருக்கிறா, கொடுத்தா குறைஞ்சிரும், நம்மளே வச்சுக்குவோம், அது உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக அது கெட்டதாகும். அவர்கள் எதை கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்ப இந்த கஞ்சத்தனம் என்ற மோசமான பண்பு நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களை மிக மோசமான ஒரு நிலையில் எழுப்புகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெருங்கொண்ட கூட்டம் ஒன்று வரும். எப்படி வரும்? குருட்டு கபோதிகளாக வருவார்கள், குருடர்களாக வருவார்கள், கண்ணு தெரியாதவர்களாக வருவார்கள். இவர்கள் எல்லாம் யாரு? உலகத்தில் குருடர்களாக இருந்தவர்களா? இல்ல, நல்ல பார்வை உடையவர்களாக இருந்தவர்கள் தான், நல்ல பார்த்தவங்க தான். மறுமையில் எப்படி வருவாங்களாம்? அப்படியே கண் தெரியாதவர்கள் அப்படியே வருவார்கள். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா தாகால அல்லாஹ் பேசுகிறான், ஒமன் அஅரல அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشوه يوم القيامة أعمى. யார் இவர்கள்? என் அறிவுரையை புறக்கணிப்பவனுக்கு, என்னுடைய அறிவுரை, இந்த திருமறை குர்ஆனுடைய போதனைகள், நபிகளாருடைய அந்த பொன்மொழிகள், இதை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையே இருக்கிறது. மறுமையில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். மறுமையில் அல்லாஹ் என்ன செய்றானா? அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்தவர்களை குருடனாக எழுப்புவோம். அவன் சொல்லுவான், அந்த குருடர்களாக இருந்தவர்கள்லாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், கால ரப்பி லிமா ஹஸர்தனி அஅமா வகத் குன்த பஸீரா. என் இறைவனே, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? நான் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல பார்வையுடையவனாக இருந்தேன், பார்க்க கூடாத காட்சியெல்லாம் நான் பார்த்தனே, ஆனா இங்க என்னை குருடனாக எழுப்பி விட்டாயே என்று மறுமையில் அவன் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, கால கதாலிக்க, அப்படித்தான். ஏண்டா கேட்கிறா? உனக்கு என்னுடைய போதனைகள் வந்தது, நபிகளாருடைய பொன்மொழிகள் வந்தது, அதையெல்லாம் நீ படிக்க மறுத்து விட்டாய். என்னுடைய குர்ஆனை படிக்க நீ மறந்து விட்டாய். என்னுடைய போதனையை படிக்க மறந்தது போல இன்று நான் உன்னை மறக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவானா. மறுமையில் அல்லாஹ் மறந்துட்டா யாருங்க காப்பாத்துவா? மறுமையில ரப்புல் ஆலமீன் மறந்து விட்டான் என்று சொன்னால் யார் நம்மை காப்பாத்துவா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கால கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிக யௌம துன்சா. அவ்வாறுதான் நமது வசனங்கள் உன்னிடம் வந்தன, அப்போது அவற்றை நீ மறந்தாய், அதே போன்று இன்றைய தினம் நீ மறக்கப்பட்டு விட்டாய் என்று இறைவன் கூறுவான் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு பெருங்கொண்ட கூட்டம் குருடர்களாக, கண் தெரியாதவர்களாக வருவார்கள். ஆனால் இவர்களாம் உலகத்தில் நல்ல பார்வையுடன் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய போதனையை ஏற்க படிக்க மறுத்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நிலை ஒரு பெருங்கொண்ட கூட்டம் குருடர்களாக வருவார்கள். இது ஒரு அடையாளம். அடுத்தது யாரு? இந்த மோசடி பேர்வழி இருக்கிறாங்களா இல்லையா? மோசடி பேர்வழி என்னமோ உலகத்தில் அவர் தான் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நூதனமான மோசடி பண்ணுவாங்க. யார்கிட்டலாம் தெரியுமா மோசடி பண்றாங்க? தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கூட என்ன செய்றாங்க? அநியாயம் பண்ணி இடத்தை நிலத்தை அநியாயமாக அபகரிக்கக்கூடிய எத்தனையோ மோசடிக்காரர் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். யாருடைய பொருளாதாரத்திலையும், யாருடைய உடைமைகள்லையும், யாருடைய சொத்துகள்லையும் ஒரு சின்ன அளவு கூட என்ன செய்யக்கூடாது? நாம் அநியாயம் பண்ணி விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்படி அநியாயம் பண்ண அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அங்க பைசல் பண்ணுவான். எல்லாமே நியாயமான பைசல் பண்ணப்படும். யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட அபு சலமா என்ற சஹாபி என்ன செய்யறான்னா, அபு சலமா என்ற ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன பிரச்சனை கொண்டு வராங்க? அவருக்கும் சில பேருக்கு உள்ள ஒரு நிலத்தகராறு கொண்டு வராங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அபு சலமாவே, எப்படியாவது இந்த சொத்தை நீ அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டுறாது அப்படிங்கிறாங்க.
எப்படியாவது இந்த சொத்தை நீ அடையும் சொல்லிட்டு ஆசைப்பட்டுறாத சொல்லிட்டு ஆயிஷா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்துல வாழும்போது யாராவது ஒரு பிறருடைய நிலத்தை ஒரே ஒரு ஜான் அபகரித்து கொண்டாலும் அல்லாஹ் மறுமையில் என்ன தெரியுமா செய்வான்? 7 பூமிகளை அவனுடைய கழுத்துல தொங்க விட்டுருவாங்கிறாங்க. 7 பூமிகளை கழுத்துல தொங்க விட்டுருவான். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அபுசலாமாவே, இந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய விஷயத்துல, நிலத்தை எப்படியாவது கையகப்படுத்தணும் கூடிய விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க. அநியாயமான யாரும் செய்யக்கூடாது, யாருடைய நிலத்தையும் கை வச்சிடக்கூடாது. இங்க நிறைய பேர் பஞ்சாயத்து இருக்குது, ஏன் இடத்த எடுத்துக்கிட்டாங்க, இந்த சந்தை காணோம், இந்த முடுக்க காணோம், முடுக்கு ஒன்று இருந்துச்சு முடுக்கு போயிடுச்சு, அப்படின்னு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. அநியாயமா யாருடைய வீட்டையும் யாருடைய நிலத்தை அபகரிக்க கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் மறுமையில 7 பூமிகளை கழுத்தை தொங்க விட்டுறான். அது மட்டும் இல்ல, அவர்கள் அநியாயம் செய்ததுக்கு மாதிரியான ஒரு அடையாளத்தை கொடுத்துடுறான். மறுமையில சில பேர் கொடியோடு வருவாங்களாம். கொடி கையில கொடி இருக்கும். கொடினா இப்ப இங்க பாக்குறோம் இந்த மாதிரி கொடி இல்ல, அது ஒரு அடையாள கொடி. ஒரு ரிவாயத்தில் வருது, அந்த அடையாள கொடிக்கு கம்பு ஒன்று இருக்கும். அந்த கம்பை தன்னுடைய பித்தட்டில் சொருகியவர்களாக வருவார்கள். பித்தட்டில் சொருகியவர்களாக சில பேர் வருவாங்களாம். யார் இவங்கெல்லாம்? உலகத்தில் வாழும் பொழுது மோசடி செய்தவர்கள். அப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள் இப்படிப்பட்ட அடையாளங்களோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு அடையாளம். இன்னொரு செய்தியை சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருமா? எப்படி வருமான்னு கேட்டீங்கன்னா, முகத்துல சதையே இருக்காது. அந்த மண்டவோடு மட்டும்தான் இருக்கும், உடம்புலலாம் சதை இருக்கும். இப்படி ஒரு கூட்டம், பெருங்கொண்ட கூட்டம் வரும். இது மாதிரியான ஒரு காட்சி மறுமையில் நடக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் இவங்களாம்? உலகத்தில் வாழும் பொழுது தேவைக்கு அதிகமாக யாசகம் கேட்டவர்கள். நல்லா இருப்பாங்க, நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனாலும் யாசகம் கேட்பதையே பிழைப்பாக வைத்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்றான்? முகத்துல ஒரு சின்ன சிறிதளவு சதை கூட இல்லாமல் மறுமையில் எழுப்பி விட்டுருவான். இப்படி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வரணும். அந்த காட்சி எப்படி நினைச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க அப்படி போட்டு ஒரு மனுஷன் வர முடியாது. இப்படி ஒரு ஆள் வராரு, இருப்போமா? முகத்துல சதையே இல்லை, மண்டவோடு மட்டும் இருக்குது, உடல் முழு சதை இருக்குது. இதை பார்த்தா நம்ம பயந்துருவோம். ஆனா நாளை மறுமை நாள்ல இப்படி என்ன செய்யறான்? அல்லாஹ் யாசகம் கேட்டவர்களை இப்படிப்பட்ட ஒரு மோசமான அடையாளத்தோடு அல்லாஹ் எழுப்பி விட்டுறான். இது மாதிரியான அடையாளங்கள்ல தீயவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற அதிபயங்கரமான அடையாளங்களில் இருந்து நம்மை காப்பாற்றி நல்லவர்களை அல்லாஹ் பிரகாசமான தோற்றத்தோடு கழுத்து நீண்டவர்களாக, அதே மாதிரி தல்பியா சொல்லக்கூடிய மக்களாக எழுப்பி வரானா இல்லையா? இது மாதிரியான ஒரு அடையாளங்களோடு அல்லாஹ் நம்மை எழுப்ப வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். கூடுதலாக ஒரு செய்தி சொன்னேன், நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது நாளைய தினத்தில் அந்த தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். இப்போ கேள்விக்கு வந்துடுவோம். இந்த உரையிலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது ஒரு 3 நபர்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். கேள்வி நல்லா உள்வாங்கிங்க. எதுக்காக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், என்ன காரணத்துக்காக நரகத்துக்கு போவாங்க? முதல்ல தூக்குனது யார் தூக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். ஷஹீதுகள் உயிரையே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அல்லாஹ் விசாரிப்பான். சரி. சரி. என்ன காரணத்துக்காக? அல்லாஹ்வுக்காக. சரி சரி. 2வது ஊரு போட்டணுங்கிறதுக்காக. சரி. 2வது மார்க் அறிஞர். செய்யல, அவரும் நடந்துச்சு. 2வது. 3வது செல்வந்தர், வசதி படைத்தவர். மாஷா அல்லாஹ். ஓகே. இஹ்லாஸ் இல்லாத அடிப்படையில் செல்வந்தர்கள், அதே மாதிரி ஷஹீதானவர்கள், கல்விமான்கள், இவங்க அனைவரும் அல்லாஹ் நினைச்சான் நரகத்தில் முகங்குப்புற தள்ளுறான்.
அப்போ உள்ளத்தில் இஹ்லாஸ் வேணும். என்ன காரியம் செஞ்சாலும் இஹ்லாஸோட நம்ம செய்யணும். இஹ்லாஸை தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த பண்பு தான் நம்மகிட்ட இருக்கணும். இந்த பண்பு என்னதுனோ யாராக இருந்தாலும் சரி, ஓதி படித்து பெரிய ஆலிம்சாவாக இருக்கட்டுமே, இப்போ இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இஹ்லாஸ், உள தூய்மை, இது என்னுடைய ரப்புக்காக. ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் என்னுடைய ரப்புக்காக, பெரிய விஷயத்தை செஞ்சால் அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் நினைச்சணும். அந்த உள்ளம் நம்மகிட்ட இருக்கணும். இதுக்காக ரசூலுல்லாஹ் துவா கூட செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா ஒ ஜக்கிஹா, என் இறைவா என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, என்னுடைய உள்ளத்துக்கு இறைச்சத்தை தாண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, உள தூய்மைக்காக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் மக்கி அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி கட்டத்தை பரிசு கொடுப்போம். இன்றைய அமல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் சொன்னமா இல்லையா? என்ன சொன்ன நேற்றைய தினம் சொன்னீங்களா? சரி, மாஷா அல்லாஹ். அதுவும் வழக்கமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளுமே யார் ஒரு நாள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 நன்மைகள் ஏற்படும், 1000 தீமைகள் அளிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காரியத்தை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது யார் ஒருவர் இந்த வார்த்தைகளை 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சிறு பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி. சின்ன வார்த்தை தான், 2 வார்த்தை. சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்றும் துதிக்கிறேன், அவன் புகழுக்குரியவன் என்றும் அவனை போற்றுகிறேன் என்பதுதான் இந்த தஸ்பீஹுடைய இந்த திக்ருடைய பொருளாக இருக்குது. ஆமாம், அது வேற இடத்துல வருது. சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி, இந்த வார்த்தை தான். இன்னொரு இடத்துல சுப்ஹானல்லாஹில் அலீம் வருது, அது வேற இடத்துல சொல்லித்தராங்க. இன்றைக்கி நாம் இந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்வோம், கற்றுக்குவோம். இதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ரெகுலராக 100 தடவை சொன்னோன்னு சொன்னால், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் சிறு பாவங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிருவானே நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீஹ் மொழிவோமா இன்ஷா அல்லாஹ்? சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5:12 நாளைய, அதாவது இன்று இரவு சஹர் முடிவு நேரம் 5:12